தலைமையில் படம் பேரை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். படத்தோட கதைய பார்த்தீங்கன்னா, இளவரசும், தம்பி ராமையாவும் எதிர் எதிர் வீட்டுக்காரவங்க. அவங்களுக்கு முன்பகை இருக்கு. எப்பயுமே அந்த பார்க்கிங் படத்துல வர மாரி மேல் வீல் கீழ் காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள சண்டை. அவங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போது இளவரசி வீட்ல அவர் மகளுக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்த கல்யாணம் நடக்கிற அதே நேரத்துல தம்பி ராமையோட அப்பா இறந்து போயிறாரு. ஸோ காலையில கல்யாணம் 10:30 மணிக்கு முகூர்த்தம். வீட்லயே தான் நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த பக்கம் தம்பி ராமையாவும் 10:30 மணிக்கு தான் அப்பாவோட இலவ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பொங்குது. இத பஞ்சாயத்து பண்றதுக்கு நம்ம ஹீரோ வராரு ஜீவா. பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. பிரசிடென்ட் ஐயான்னு கிராமத்துல. இவர் வந்து என்ன பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு. என்னெல்லாம் இங்க காமெடிகள், கரகோஷங்கள் எழும்ப போகுது. இந்த 2 வீட்டோட கல்யாணமும் இலவும் ஒரே நேரத்துல நடக்குமா? இல்ல முன்ன பின்ன ஆகப்போதா? என்ன ஆகும்ன்றது தான் ஃபைனல் கிளைமாக்ஸே. பாடத்தோட பிளஸ் இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதையை நேர்த்தியா காமெடியா கொடுத்திருக்காரு டைரக்டர். அடுத்த நிமிஷம் என்ன ஆகப் போகுது, என்ன பிரச்சனை கிளம்ப போகுது, ஜீவா எப்படி சமாளிக்க போறாரு, மத்த கேரக்டர்ஸ் யாரா இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யத்தை கூட்டிக்கிட்டே இருக்காங்க படம் பாக்குறவங்களுக்கு. மியூசிக்கும் தேவையான இடத்துல தேவையான அளவு மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப நேர்த்தியாவே பொருந்தி இருக்கு. அதே மாதிரி கேரக்டர்ஸ் இளவரசு தம்பி ராமையா உட்பட மத்த எல்லாருமே கல கச்சிதமா பொருந்திருக்காங்க. எஸ்பெஷலி மாப்பிள்ளை அவரவர் அப்புறம் கல்யாண பொண்ணு சான்ஸே இல்லைங்க. அவங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய எதிர்காலம் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. படத்தோட மைனஸ் அப்படின்னு பெருசா ஒண்ணும் இல்லைனாலும் இருந்தாலும் இன்னும் காமெடியை தூக்கலா கொடுக்கறதுக்கு எல்லா ஸ்கோப் உள்ள கதை தான் இந்த படம். இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்கணும்னு தோணுது. அதே நேரத்துல ஒரு குத்து பாட்டு கல்யாண வீட்டுல அடிச்சு தாக்குனா அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய யூஎஸ்பி ஆயிருக்கும். அப்படியே ஒரு பாட்டு மிஸ்ஸிங் தான். மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்பெல்லாம் படம்ன்ற பேர்ல 500 1000 பேத்த அடிச்சு கொல்றது, கொலை எடுக்கிறது அப்படிதான் படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு மத்தியில ஃபேமிலியா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு நல்ல என்டர்டெய்னர் கொடுத்திருக்காரு டைரக்டர் நிதிஷ் சகாதேவன். மலையாளம் டைரக்டர் தான், இருந்தாலும் சூப்பர் டச்சுங்க தமிழுக்கு. அப்புறம் வேற என்ன, பொங்கல் விருந்து காத்துட்டு இருக்கு தியேட்டர்ஸ்ல. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பத்துல ஒரு டயலாக் வருது படத்துல, அதே டயலாக கடைசியில ரிப்பீட் மோட்ல போட்டதெல்லாம் டைரக்டர்ஸ் டச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் டச் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போமா? பாய்.